பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த மாலை வேளையிலே அப்பா எங்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என்னையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வர முடியாதவர்களையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். அப்பா, இதோ உமது இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். எங்களுடைய மீறுதலை அப்பா நீர் மன்னிக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ எங்களுடைய ஸ்பிரிட், சோல், பாடி அனைத்தையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கழுவி தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றும். இதோ எங்களுடைய சிந்தனைகளை அப்பா நீர் புனிதப்படுத்துவதற்காக நன்றி, பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி. உடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ மை லார்ட். இறை வார்த்தையின் மறை உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை அப்பா நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அவ்வாறு நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த 2-3 வாரங்களாக நம்பிக்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த வாரம் அவநம்பிக்கை, குறிப்பாக தமிழில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபெய்த்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்தது பிலீஃப், அன்பிலீஃப்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. தமிழில் நமக்கு எல்லாமே நம்பிக்கைன்னு தான் இருக்குது. பிலீஃப்க்கும் நம்பிக்கை தான் சொல்கிறோம், நம்பிக்கைக்கும் நம்பிக்கை தான் சொல்கிறோம், அதாவது ஃபெய்த்துக்கும் நம்பிக்கை தான் சொல்கிறோம். பிலீஃப் அப்படின்றது என்ன சொல்கிறது, ஒரு ஃபெய்த்தை செயலில் கொண்டு வரது தான் பிலீஃப். இப்போ பிலீஃப்க்கு டெஃபினேஷன் கடந்த வாரம் சொன்னோன்னா என்னென்னு தெரியல. பிலீஃப் அப்படின்னா நம்ம கேட்குற வார்த்தையின் பிரகாரம் நடந்தோம்னா நம்ம அந்த வார்த்தையை நம்புகிறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் பிலீஃப். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ஓமை சொல்கிறாரு. 2 சகோதரர்கள், தந்தை ஒரு மூத்த சகோதரர்கிட்ட வயலுக்கு போக சொல்கிறாரு. அந்த மூத்த ஒரு சகோதரர் என்ன சொல்கிறாரு, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மனம் திரும்பி அந்த வேலைக்கு போகிறாரு. இன்னொரு சகோதரர் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறார். இதில் யாருக்கு பிலீஃப் இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் அந்த திரும்பி போனவருக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்தது. அதே போல் யார் கேட்குற அந்த வார்த்தையை செயல்படுத்துகிறாங்களோ அவங்க தான் உண்மையான அந்த பிலீஃப் இருக்குதுன்னு அர்த்தம். உதாரணமாக ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நிறைய பேர், நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ஒரு பங்கில் மழையே வரல, ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. ஒரு சண்டே மார்னிங் ஃபாதர் மழை வருதுக்காக இன்றைக்கி விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நிறையா கூட்டமாக கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஃபாதர் கேட்குறாரு, எத்தனை பேர் குடை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அப்போ கிட்டத்தட்ட வந்த 1000 பேரில் ஒரே ஒரு சிறுவன் மட்டும்தான் குடை வச்சுருக்கிறான். மற்ற யாரும் குடையை எடுத்துகிட்டு வரல. இப்போ உண்மையிலே ஜெபிச்சு முடித்தோன்னே மழை வரும்னு நம்பியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லோரும் கையில் குடையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சிறுவனுக்கு தான் அந்த நம்பிக்கை இருந்தது. ஸோ இதை தான் பிலீஃப்னு சொல்கிறோம். பிலீஃப் அப்படின்னா நாம் கேட்ட வார்த்தை, என்ன வார்த்தை கேட்குறோமோ அதுக்கு ஏற்றபடி நம்முடைய செயல்கள் அமைந்தால் நம்ம அதை பிலீஃப்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிலீஃப்க்கும் ஃபெய்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஃபெய்த்தை படி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பிலீஃப் அப்படின்னும்போது நாம் கேட்கிற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய செயல்பாடு இருந்தது என்றால் நமக்கு அந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோன்னு அர்த்தம், பிலீவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போது சீடர்களை பற்றி ஆண்டவர் மன்னிக்கிறத பற்றி சொல்கிறார். பேதுரு ஒரு கம்ப்ளைண்டில் தன்னுடைய மனசில் உள்ள ஒரு டவுட்டை கேட்குறார். எனக்கு எதிராக ஒருத்தருக்கு வர பண்ணால் எத்தனை முறை நான் அவங்களுக்கு மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்கணும். எத்தனை முறை இருந்தாலும் நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு சீடர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு? சொல்லலாமா பிரதர்? நீங்கள் வேணாம் சிஸ்டர், மற்றவங்க யாரும் சொல்லட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம நார்மலாக நற்செய்தியில் நிறைய வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குற, என்னுடைய சகோதரன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணியிருக்கான், அவனை எத்தனை முறை நான் மன்னிக்கிறது? 7 முறை மன்னிக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறாரு, 7 முறை அல்ல 70 முறை மன்னி. அப்படின்னா அன்கண்டிஷ்னலாக எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சீடர்கள் ஒரு பதில் சொல்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு பதில். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஓகே, பியூலா சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பிக்கையை மிகுதியாக்குங்கன்னு சொல்லி கேட்பாங்க. லூக்கா 17வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறார் இல்லையா?
நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிக்கணும். ஒரு முறை 2 முறை இல்ல. என்ன தவறு பண்ணியிருந்தாலும், இந்த தவற மன்னிக்கணும், அந்த தவற மன்னிக்கணும் ஆண்டவர் சொல்லல. எந்த தவறு செய்திருந்தாலும் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும்னு சொல்றார். அப்போ இத கேட்டுட்டு அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க? லூக்கா 17:5 திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். ஆச்சரியமா இருக்கு. எனக்கு உண்மையில முதல்ல படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் நம்பிக்கையை மன்னிக்கிறத பத்தி பேசிட்டு வராரு. திருத்தூதர்கள் என்ன கேட்குறாங்க? எங்க நம்பிக்கையை அதிகமாக்கும். அதுக்கு ஆண்டவர் உங்க நம்பிக்கையை நான் அதிகமாக்குறேன்னு சொன்னாராம்? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். திருத்தூதர்கள் ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர்ட்ட கேட்குறாங்க. ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும். ஆண்டவர் உங்க நம்பிக்கையை அதிகமாக்குறேன், இல்ல அதிகமாக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் கூட உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வெரி குட், வெரி குட். எஸ். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, "நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில்" எனக் கூறினால், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். ஆனா, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு மன்னிக்கிறத பற்றி ஆண்டவர் பேசுறார். ஆ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிக்கணும். என்ன தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும். இந்த தவறு, அந்த தவறுன்னு இல்ல. நம்ம சில நேரத்தில என்ன பண்றோம்? "இது உனக்கு வந்தா தெரியுமா?" அப்படின்னு கேட்போம். ஆனா இன்னொரு இடத்துல கலாத்தியர் 3:13ல பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3:13ல ஆண்டவர் பவுல் சொல்றாரு, "இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்கணும்." இல்லையா? கல்வாரி சிலுவையில் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் இயேசு மன்னிக்கிறார். நீ என்ன பண்ண, ஏது பண்ணன்னு கேட்கவே இல்ல. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். அதே போல நாமும் சிலர் என்ன சொல்லுவாங்க, "என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும். நான் அதுக்கப்புறம் மன்னிக்கிறேன்." இந்த இடத்துல அப்படிதான் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நாம் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே மன்னிக்கிறார். அதனால இதுவரைக்கும் நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அத மாத்திரணும். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில யாராவது உங்கள ஏமாத்தியிருந்தாலோ, உங்களிடம் தவறாக நடந்திருந்தாரோ, உங்களுக்கு கஷ்டத்த கொடுத்திருந்தாலோ, அவங்க மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கிறேன். என்கிட்ட எங்க வீட்டுக்கு வரட்டும். சிலர் என்ன சொல்லுவாங்க, என் கால்ல வந்து விழட்டும் அப்பதான் மன்னிப்பேன். இதெல்லாம் தவறான போதனைகள், தவறான அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கணும்னு சொல்லும்போது, அப்போஸ்தலர்கள் எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்பிக்கைக்கும் மன்னிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இல்லையா? நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா, மார்க் 11வது அதிகாரம் 23, 24, 5ல படிச்சீங்கன்னா, 23ல எல்லாம் நம்பிக்கை பற்றி சொல்லிட்டு வர்றார். ஆ ஆ ஸ் நம்பிக்கையோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி கூறினால், நீ சொன்னவாறு நடக்கும். நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது அது கிடைத்து விட்டது என்று நம்புங்கள். அப்போது உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு 24ல. 25ல நீங்கள் கடவுளிடம் போய் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு யார் மேலாவது மனத்தாங்கல் இருந்தால், அவர்களிடம் போய் நீங்க முதல்ல ஒப்பந்தம் பண்ணிட்டு ஒப்புரவாயிட்டு திரும்பி வாங்கன்றாரு. பாருங்க, நம்பிக்கையை பற்றி பேசிட்டே வரும்போது என்ன சொல்றாரு? மன்னிக்கிறத பற்றி சொல்றார் ஜீசஸ். அப்போ 2 இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் மன்னிப்பு வருகிறதோ, அங்க நம்பிக்கையை பற்றி சொல்கிறார். எங்கே நம்பிக்கை வருகிறதோ, அங்கு மன்னிக்கிறத பற்றி சொல்றார். ஏன்னா, நம்பிக்கை இல்லாமல் உங்களால ஜீசஸ் சொல்ற மாரி மன்னிக்க முடியாது. இப்போ உங்கள வந்து ஒரு ரூ. 10,00,000 ஒரு ரூ. 20,00,000 ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லையா? ஒரு சிலருக்கு அது சிறிய அமௌண்ட்டா இருக்கலாம். சிலருக்கு அது மிகப்பெரிய தொகையா இருக்கலாம். உங்களுக்கு பெரிய தொகைன்னு நினைக்கிற ஒரு அமௌண்ட்ட ஒருத்தர் உங்ககிட்ட நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் ஏமாத்திட்டார். இப்போ அவர மன்னிக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வரணும். கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையினால் மாத்திரமே உங்களால் அவர மன்னிக்க முடியும். மத்தேயு 19:29 யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை. மத்தேயு 19வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை. எடுத்தவங்க கொஞ்சம் மேலும் மேலும் என் பெயரின் பொருட்டு எஸ் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமையாக பெறுவார். ஓகே, கடவுளுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் உங்கள் உறவுகளை விட்டு கொடுத்தால், தந்தையோ தாயையோ, இப்போ குருக்கள் துறவரத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அருட் சகோதரிகளாம் தாய் தந்தையர்களை பிரிந்து கடவுளுக்காக
தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி பண்ணாலும் சரிதான். கடவுளுக்காக சொத்து பத்தை விற்று கொடுத்தாலும் சரிதான், இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்காக ஒரு 10,00,000 20,00,000 ஒருத்தர் ஏமாத்துறார். இப்போ இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற நம்பிக்கையினால இயேசு கிறிஸ்து என்னை மன்னிக்க சொல்கிறார், அதனால் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மன்னிச்சு விட்டீங்கன்னா 100 மடங்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்கிறார், இல்லையா? எல்லாத்தையும் நிலபலன்களையோ விட்டு விட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர். இல்லை ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி இந்த உலகத்திலே உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு, மறு உலகத்திலும் உங்களுக்கு நிலை வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை அப்போ ஒருத்தர் அப்படின்னு செய்ய முடியும்? ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், இந்த 10,00,000 20,00,000 போனால் போது கடவுள் எனக்கு தேவையானது கொடுப்பார்னு யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களால தான் சந்தோஷமாக இவர்களை மன்னிக்க முடியும். அதே போல் உறவுகளில் நம்மளை ஏமாற்றினவங்களாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல, ஆண்டவருக்காக நான் இந்த உறவை இழக்கிறேன், இல்லை இவங்களை மன்னிச்சு விடுறேன், கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய பெரிய என்னுடைய பாவங்களாம் மன்னிச்சிருக்கிறார், இவளை நான் மன்னிக்கிறேன். அப்போது மன்னிப்பதற்கு மிக அடிப்படையான ஒரு காரணம் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் முதல்ல திருத்துவர்கள் என்ன கேட்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கும் ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. ஜீசஸ் உடனே உங்கள் நம்பிக்கை நான் அதிகமாகிக்கிட்டேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கூட உங்களுக்கு போதும், இந்த மரத்தை பயிர்ந்து கடலில் போய் விழுன்னா அது விடும், வேறோண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இது மறுபடியும் இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக். நம்பிக்கை அதிகமாக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்பிக்கை அதிகமாக்குறேன்னு சொல்லலை, உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை போதுன்றார். நல்லா கவனிங்க, இது நிறைய பேர் தப்பாக இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இதனுடைய கரெக்டான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜீசஸ் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு பத்தலைப்பா, நீ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலை. கடுகளவு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் உனக்கு போதும். ஆனால் இன்னொன்று இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. இதைத்தான் மார்க் 11:23 சொல்கிறாரு. உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நீ சொன்னீன்னா சொன்னபடி நடக்கும். இங்கேயும் நம்பிக்கை உனக்கு அதிகமாக வேணும்னு ஆண்டவர் சொல்லலை. கடுகளவு இருந்தால் கூட போதும், கொஞ்சம் இருந்தாலும் போதும், ஆனால் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்போது பேதுரு தண்ணி சிஸ்டர் உங்கள் ஆடியோ ஆனில் இருக்கு சிஸ்டர். ஓகே, இப்போது பேதுரு தண்ணி மேல் நடந்து போகிறார். நடக்கும்போது அவருக்கு நம்பிக்கை இருந்ததா இல்லையா? சிஸ்டர் உங்கள் ஆடியோ கொஞ்சம் ஆன்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, யா, ஓகே. பேதுரு தண்ணி மேல் நடக்கிறார். பேதுருக்கு நம்பிக்கை இருந்ததா இல்லையா? யாராவது பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பேதுரு தண்ணி மேல் நடக்கும்போது பேதுருக்கு நம்பிக்கை இருந்ததா? ஓகேங்களா? நம்பிக்கை இல்லாமல் தண்ணி மேல் நடக்க முடியாது. அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆச்சு, அவன் நம்பிக்கை வந்ததுனால தண்ணியில் உள்ள மூழ்கிட்டார். அதனால தான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் இருந்தால் கூட போதும், ஆனால் கூட என்ன இருக்கக்கூடாது, அவன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் இருக்கும், அவன் நம்பிக்கையும் இருக்கும். அப்போ அற்புதங்கள் செய்ய முடியாது. பேதருக்கு முதல்ல நம்பிக்கை நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்தது. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது அவருக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சு, அதனால் தண்ணி உள்ளே போனார். அப்போ ஜீசஸ் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்பிக்கை கொஞ்சம் இருந்தால் கூட போதும், அவநம்பிக்கை இல்லைன்னா இந்த மரத்தை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் வேறொன்று நில் அப்படின்னு சொன்னால் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நிறைய கிறிஸ்தவருடைய ப்ராப்ளம் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவநம்பிக்கை தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். நிறைய பேருக்கு நம்பிக்கையிலையும் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? நிறைய நம்பிக்கை இறை வார்த்தையின் அடிப்படையில் இல்லாமல் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்பினாலும் அவநம்பிக்கை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை செயல்பட முடியாமல் போகிறது. அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவநம்பிக்கை இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். இப்போ ஒரு மனிதனுக்குள்ளே நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம கடந்த வாரம் பார்த்த எக்ஸாம்பிளே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அந்த தந்தை ஒரு சிறுவனை கூப்பிட்டு வராரு, சீடர்களால் குணப்படுத்த முடியல. ஏசு கிறிஸ்து வரும்போது, ஆண்டவரே உம்மால் ஏதாவது முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏசு கிறிஸ்து என்னால் இயலுமானாலா,
நீ நம்பினால் நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தந்தைக்கு அப்போ தான் புரியுது தன்னுடைய தவறு என்னன்னு சொல்லிட்டு, இல்லையா? அவர் அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காரு, சீடர்களால் முடியல, தப்பு என் மேலே கிடையாது, சீடருங்க மேலேன்னு சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி சொல்கிறார், உம்மால் முடிஞ்சுன்னா ஏதாவது செய்யுங்க. அப்போ ஜீசஸ் என்னால் இயலுமானா கேட்குற, பிரச்சனை எங்கிட்ட இல்லை, பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கூறுகிறார். அப்போ தான் அவருக்கு புரியுது தப்பு அவருடைய என்ன தப்பு. அந்த தந்தை என்ன பதில் சொல்லாரு பாருங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை போக்க உதவும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ பிலீவ், ஹெல்ப் மீ டு கம் அவுட் ஆஃப் மை அன்பிலீவ். இதுதான் இன்னைக்கு நம் மக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். கிறிஸ்தவரிடம் நம்பிக்கையும் இருக்கிறது, அவநம்பிக்கையும் இருக்கிறது. நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஜெப வழிபாட்டுக்கு நீங்கள் வரமாட்டீங்க, இல்லையா? கோயிலுக்கு போக மாட்டோம் நம்பிக்கையே இல்லைன்னா. நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் அவநம்பிக்கையும் இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கை செயல் வடிவம் பெற முடியாமல் போகிறது. அப்போ அந்த தந்தைக்கு அது புரிகிறது, ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை போக்க உதவும். அப்போ ஜீசஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார். இன்னைக்கு கடைசியில் நீங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை போக்க உதவும். இப்போ இந்த அவநம்பிக்கை எப்படி வருதுன்றது நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்போ தான் இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே எக்ஸாம்பிள் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இப்போது இயேசு கிறிஸ்து அந்த சிறுவனை குணப்படுத்தி அந்த சிறுவன் போன அப்புறம் சீடர்கள் தனியாக போய் அப்போஸ்தலர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை? யோசித்து பாருங்கள், சீடர்கள் ஏற்கனவே பேயை ஓட்டிருக்காங்க, ஏற்கனவே நோய்களை எல்லாம் குணப்படுத்தியிருக்கிறாங்க. ஆண்டவர் 2 பேரும் அனுப்பி விடுறாரு, அவங்க போய் நோய்களை குணப்படுத்துகிறாங்க, பேய்களை ஓட்டிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் பேர்லாம் சொன்னால் பேயெல்லாம் நடுநடுங்குது ஆண்டவரே, எல்லாம் ஓடி போகுது, ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முதல் முறை அவர்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய வல்லமை அவர்கள் மூலமாக செயல்படுறதை பார்க்குறாங்க. உண்மையில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல்ல உங்கள் மூலயமா கடவுளுடைய சக்தி வெளிப்படுறதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எத்தனை பேர் அந்த சந்தோஷம் அனுபவிச்சிருக்கிறீங்க இங்கே இருக்கிறவங்கள? அனுபவிச்சிருக்கோம் பிரதர். வெரி குட். சரி, அமுத ஜெயசீலி சிஸ்டர் சொல்கிறாங்க. வேறு யாராவது? டெய்சி சிஸ்டர், பியூலா சிஸ்டர், 3 பேரும் ஜிஎஸ் மினிஸ்ட்ரியில் வர சிஸ்டர். மற்ற சிஸ்டர் சகோதரிலாம் எப்படி? ஸ்பாட்டில் வெரி குட். வெரி குட். சாந்தி மார்கரெட் சிஸ்டர், வெரி குட். வேறு யாராவது? கிறிஸ்தவன் என்றாலே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வல்லமை நம் மூலமாக வெளியில் செயல்படுறதை நம்ம பார்க்க முடியணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகேங்களா? நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோன்னு இருக்கோங்க. ஜெபம் நம்பிக்கை தான் கடவுள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மூலமாக நம்ம போய் நின்று ஒருத்தருக்கு ஜெபிக்கிறோம், அங்கே ஸ்பாட்டில் 2 பேர் குணமாகறாங்க, ஒரு குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை, நம்ம போயிட்டு பேசிட்டு வரோம், ஜெபிக்கிறோம், அந்த இடத்துல அந்த குடும்ப சண்டை அந்த ஸ்பாட்டில் குணமாகணும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்கும்போது அதோடு அவன் குடியை விடணும். அந்த மாதிரி நடக்கும்போது தான் நமக்கு கடவுளுடைய வல்லமையை பார்க்கும்பொழுது உண்மையிலே சந்தோஷம். நம்ம வணங்குற கடவுள், உயிருள்ள கடவுள், நம்ம சாட்சிப்படுத்துகிறோம். பேசுகிறது நம்மளை விட சூப்பராக பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்க. பிற மதத்திலே நம்மை விட மிக அருமையாக பேசக்கூடிய சகோதரிகள் இருக்காங்க. நான் ஒரு சில நேரத்தில் பிற மதத்து சொற்பொழிவாருடைய பேச்சை கேட்குறது உண்டு, என்ன தான் பேசுகிறாங்க பார்க்கலாமேன்னு. அவங்க பேசுகிறத பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஒரு முறை ஒரு சகோதரி, நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு சகோதரி, அவங்களுடைய பேச்சு ஒரு 2-3 வாரம் கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதை கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பயங்கர பக்தியாக ரொம்ப ஒரு இதாக கேட்குற மாதிரி இருக்குது. நான் போய்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நானும் மெசேஜ் கொடுக்குறேன், இந்த மாதிரி இல்லையே, இந்த அம்மா கொடுக்குறது கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு சமாதானமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஜீசஸ் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை இதுதான். நான் பேசும்போது எல்லாம் பைபிளில் நான் இயேசு கிறிஸ்து பேசும்போது ரொம்ப சமாதானமாக அமைதியாக அப்படியே சூப்பராக இருந்துன்னு சொல்லியிருக்காங்களா, அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணான்னு போட்டிருக்கான்னு கேட்டார். பைபிள் எப்படி போட்டிருக்கு? ஜீசஸ் மெசேஜ் கொடுத்ததுக்கு அதிகாரத்தோடு போதித்தாருன்னு தானே போட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ அதை பயன்படுத்து அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அழகா அருமையாக சாத்தான் கூட பேச முடியும், அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, பக்தி சொரூபியாக பேச முடியும். அது யார் வேணால் பேசலாம். ஆனால் கடவுளுடைய நாமத்தில் அதிகாரத்தோடு பேயை ஓட்டுறது, நோயை ஓட்டுறது இயேசு கிறிஸ்துவோட நம்பிக்கையினால் மாத்திரமே செய்ய முடியும். ஓகேங்களா? அது செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் அந்த நற்செய்தியுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியுது.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு இருக்கிற மகிமையை பார்க்க முடியுது. இது அப்போஸ்தலர்கள் முறை பார்க்குறாங்க. ஆண்டவர் வந்து அவங்க 2 பேரும் அனுப்பும்போது, போய் இயேசு நாமத்தில பேய் ஓடி போனபோது பேய் ஓடுது. அவங்களுக்கு ஆச்சரியம். ஆஹா! இத்தனை வருஷம் நமக்கு ஒண்ணும் தெரியாம இருந்தது. அவருடைய பேரை சொல்லும்போது இப்படி ஓடுதே! அதனால தான் அது ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றாங்க. ஆண்டவரே உம்முடைய பேரை கேட்டாலே பேயெல்லாம் நடுநடுங்குது. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? அதுக்காக சந்தோஷப்படாதீங்க. பரலோகத்தில உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கின்றதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த வல்லமை நம்மிடமிருந்து வெளிப்படுவதற்கு முடியாமல் போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதுதான் இந்த அவநம்பிக்கை. இப்போ சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் முடியல? இதுக்கு மேல நாங்க துரத்தியிருக்கோம். இந்த பேய் ஏன் துரத்த முடியல? இப்போ இந்த பேய் ஒரு ஸ்பெஷல் கலாட்டா பண்ணுச்சு. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இந்த பேய் என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துவிடத்தையும் அதே தந்திரத்தை காமிக்குது. அந்த பேயை துரத்த ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுது? கீழே விழுந்து நுரக்கக்கி செத்தது போல நடிக்குது. இதே வேலையை தான் சீடர்கள் வரும்போதும் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்க? சீடர்கள் பயந்துட்டாங்க. ஐயோ! இந்த பையனுக்கு ஏதோ ஆயிடும் போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. எப்பொழுது சூழ்நிலையை நாம் பார்க்கிறோமோ, அவநம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பொழுது சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிறீர்களோ, உங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து போகும். எப்பொழுது டாக்டருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் நம்பிக்கை இழந்து போகும். எப்பொழுது கடன்காரன் வரானேன்னு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறிடும். இப்போ எங்கள் சீடர்களுக்கு அதுதான் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறாங்க? அந்த பையன் செஞ்ச ஆக்ஷனை, அந்த பின்னால் இருக்க தீய சக்தி செஞ்ச ஆக்ஷனை பார்த்தோன்னே இவங்களுக்கு நம்பிக்கை போச்சு. இப்போது இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் இது கூடாமல் போயிற்று? ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறாரு? உங்களுடைய அவநம்பிக்கை தான் காரணம். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, இவ்வகையான பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதாலும் துரத்த முடியாது. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த இடத்துல அந்த பேயை பற்றி சொல்கிறாரா, அவநம்பிக்கையை பற்றி சொல்கிறாரா? புரியுதுங்களா? அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இந்த பேயை எங்களால் ஏன் ஓட்ட முடியல? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய அவநம்பிக்கை தான் காரணம். இவ்வகையான பேய்கள் நோன்பினாலும் உபவாசினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எதாலையும் ஓட்ட முடியாது. ஆண்டவர் அந்த பேயை பற்றி சொல்லலை, அவிவிசுவாசம் என்ற பேயை சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்ம வந்து பேயை ஓட்டணும்னா உட்காந்து ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணால் தான் பேயை ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான புரிதல். நான் கத்தாரில் இருக்கும்போது ஒரு முறை ஒரு சகோதரர் ஒரு பேயை ஓட்டுறதுக்காக கூப்பிட்டேன். பிரதர் போகலாம், நாளைக்கு போகலான்னு இருக்கிறோம், இன்றைக்கி போகலான்னு இருக்கோம், வரீங்களான்னு சொல்லிட்டு. அந்த சகோதரர் சொன்னால் ஒரு 3 நாள் டைம் கொடுங்க பிரதர், நான் 3 நாள் ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் வரேன். பாருங்கள், அப்போ அவருடைய நம்பிக்கை எதில் இருக்குது? ஜீசஸ் மேலே இருக்கா, ஃபாஸ்டிங் மேலே இருக்கா? ஹலோ, இப்போ ஒரு பேயை ஓட்டுறதுக்கு நம்ம போகிறோன்னா, நம்ம எனக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறாருன்ற நம்பிக்கையில் வந்து போனோம்னா பேய் ஓடும். ஓகேங்களா? நான் 3 நாள் ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேயை துரத்த வரேன்னா, நம்பிக்கை உங்கள் நோன்பின் மேலே இருக்குது, ஜீசஸ் மேலே இல்லை. ஓகே, அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நம்மை அறியாமல் செய்கிற ஒரு சில தவறுகள். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அவநம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நீங்கள் 3 நாள் ஃபாஸ்டிங் வந்து போய் ஜெபிக்கும் போது பேய் ஓடலை. ஓகே, அப்புறம் என்ன நினைப்பேன்? உடனே இன்னும் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் பேய் ஓடும். இப்படி நினைக்கும்போது உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க, ஜீசஸ் மேலே நம்பிக்கை வைக்கல. பேய் வந்து நம்மளை பார்த்து ஓட போகிறது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து வந்தாலும் நீங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கின்றதில் பேய் ஓட போகிறது கிடையாது. ஏசு கிறிஸ்து எனக்குள் இருக்காருன்றதை பூரணமாக உங்களால் நம்ப முடிஞ்சதுன்னா, நீங்கள் நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டு போய் பேய் ஓட்டினாலும் பேய் ஓடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கும் பேயை துரத்துறதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இங்கே குறிப்பிடுவது அவநம்பிக்கை என்ற பேய் நம்ம விட்டு போகணும். அதுக்கு நம்ம உபவாசம் வந்து ஜெபிப்பது அவசியம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அவநம்பிக்கை என்ற பேய் நம்மை விட்டு போவது மிக மிக அவசியம். இன்று நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நம்பிக்கை இருக்கிறது, அவநம்பிக்கையும் இருக்கிறது. இந்த அவநம்பிக்கை என்ற பேய் நம்மளை விட்டு போகணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுது இந்த அவநம்பிக்கை நம்மை விட்டு போகிறதோ, நம்மிடம் இருந்த சந்தேகம் போயிடும். இது நடக்குமா நடக்காதன்ற ஒரு குழப்பம் போயிடும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும்னு நினைக்கிறேன். நான் கோவாவுக்கு ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன். 10 நாள் உள்ளிருப்பு தியானம். அந்த தியானத்துக்கு போகும்போது என்னுடைய சிறிய குழந்தை, அப்போ என்னுடைய பையன் வந்து ஒரு 5 வயசோ 4 வயசோ தான் இருந்தான். அவனையும் நானும் என் மனைவி என் பையனையும் கூப்பிட்டு போயிருந்தோம்.
அப்போ என்னுடைய பையன் பயங்கர தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல. நான் அந்த 10 நாள்ல மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் தான் அ அந்த தியான சென்டர் உள்ள உட்காந்தேன். மற்ற நேரம்லாம் வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா, அ நானும் என் மனைவி, குழந்தை 3 பேர் இருந்தோம். இவன் சும்மா தொந்தரவு பண்ணதுனால நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் நீயாவது ஒழுங்கா தியானம் அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன வச்சுட்டு நான் வெளியில வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம இங்கேருந்து 10 நாள் ஒரு இடத்துல தங்கி அங்க போய் தியானம் அட்டெண்ட் பண்ணும்போது, அ ஒழுங்கா அட்டெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் வந்து என்னுடைய குழந்தை அழும்போது, எடுத்துட்டு வெளியில வரும்போது, அந்த போதகர் சொன்ன வார்த்தை எனக்கு காதுல விழுந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த வார்த்தை தான் சொன்னாரு. "அன்பிலீஃப் இஸ் எ ஸ்பிரிட்." இந்த ஒரு வார்த்தை எனக்கு காதுல விழுந்தது. அவநம்பிக்கை என்பது ஒரு தீய சக்தியாக இருந்தால், தீய சக்திய ஓட்டுறது ரொம்ப சிம்பிள். ஜீசஸ் பேர சொன்னா ஓடப்போகுது. கரெக்ட்டா? அப்ப அந்த அவநம்பிக்கை என்பது நமக்குள்ள தான் ஒரு ஸ்பிரிட்டா ஆப்பரேட் பண்ணுது. நமக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு தீய சக்தி, நமக்குள்ளனா சாத்தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. நம்மள அந்த தீய சக்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த தீய சக்திய நமக்கு மேல இருக்கிற கண்ட்ரோல கட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அவநம்பிக்கை போயிரும். இததான் யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில யாக்கோபு சொல்றாரு. யாராவது எடுத்து படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. யாக்கோபு 4:6. ஜேம்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 7. யாக்கோபு 4:7. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப் போகும். ஓகே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். முடிந்த அளவு இந்த குரூப்ல உள்ளவங்க படிக்கட்டும் சிஸ்டர். ஓகே. கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கடவுளுக்கு பணிந்து இருக்க வேண்டும். நம்ம வந்து எந்தெந்த காரியத்துல கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, நான் இதெல்லாம் கீழ்ப்படிகிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றும் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிறேன்னு ஒப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்தது என்னது? அலகையை எதிர்த்து நிற்க வேண்டும். இல்லையா? நம்ம அலகையிட்டு டைரக்ட்டா போரிடுறதுக்கு தயாரா இருக்கணும். சண்டை போடணும். வார்த்தையால, இறை வார்த்தையால சண்டை போடணும். அப்படி செய்யும்போது அந்த அலகை எங்கேருந்து ஓடி போகும்னு போட்டிருக்கு பைபிள்ல. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. உங்களிடம் ஆ, உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து ஓடி போகும். புரியுதுங்களா? கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். அப்ப அந்த அலகை எங்க இருக்குது? மனிதருக்குள்ள தான் இருக்குது. அவநம்பிக்கை என்ற அலகை மனிதனுக்குள்ளா இருக்குது. எப்பொழுது நாம் கடவுளுக்கு அப்ப நம்ம எதுக்கு அப்போ நம்ம உபவாசம் இருக்கணும்? நமக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக, கடவுளுக்கு கீழ்ப்படியறதுக்காக உபவாசம் இருக்கிறோம். நம்மிடம் உள்ள தேவையில்லாத காரியங்களை ஆண்டவருக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கறதுக்கு உபவாசம் வந்து ஜெபிக்கிறோம். எப்பொழுது நம்ம மனசுலாம் எம்ப்டி ஆகி கடவுளுக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சாத்தானோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்குள்ள இருக்கிற தீய சக்தியை ஓடிப்போ, என் உடல் பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயம், சாத்தானே உனக்கு என் உடல் மேலே எந்த அதிகாரமும் கிடையாது, அவநம்பிக்கை என்ற ஆவியே ஓடிப்போன்னு சொல்லி நம்ம துரத்தணும். அப்படி பண்ணும்போது நம்மிடமிருந்து அந்த தீய சக்தி ஓடிப்போன்னு பைபிள் சொல்லுது. ஜீசஸ் ஆவியானவர் சொல்கிறார். இப்போ இதை எனக்கு கேட்ட உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உபவாசம் இருந்து 1 மணி நேரம் இந்த மாதிரி அறிக்கை பண்ணேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களுக்குள்ள எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலும் ஓடிப்போம், அவநம்பிக்கையே ஓடிப்போன்னு சொல்லி ஒரு மணி நேரம் கன்ஃபஸ் பண்ணி முடிச்சுட்டு, சரி, என்னுடைய வாழ்க்கையில் அதுவரை நான் எந்த ஒரு அற்புதத்தையும் ஸ்பாட்டில் பார்த்தது கிடையாது. இது பண்ணி முடிச்ச அப்புறம் அதுக்கு மேலே நான் நிறைய பேருக்கு ஹீலிங் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தரும் அந்த ஸ்பாட்டில் குணமானது கிடையாது. இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க அன்னைக்கு. இங்கே நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி வர்றவங்களுக்கு தெரியும். கத்தார்லேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க. கால் நொண்டி வந்தாங்க. அவங்களுக்கு காலை ஊனவே முடியல. ஏன்னா அந்த காலுடைய பாதத்துக்கு கீழே எலும்பு வளர்ந்துருந்தது. நம்ம பாதம் இப்படி வைக்கிறோன்னா இங்கே பின்னால் குதிங்கால்லேருந்து எலும்பு கொஞ்சம் வெளியில் அவங்களுக்கு வளர்ந்துருந்ததுனால காலை கீழே வைக்க முடியல. அப்போ டாக்டர்ஸ் வந்து கம்பல்சரியாக அந்த எலும்பை கட் பண்ணி எடுத்தால் தான் உங்களால் நடக்க முடியும். 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த சகோதரி ஒரு சிறிய சம்பளத்துக்கு ஒரு வீட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரி. அவங்களால 3 மாதம் ரெஸ்ட் எடுத்து அவங்களால இருக்கிறதுக்கு வசதி கிடையாது. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அது வரைக்கும் கொஞ்சம் டபுள் மைண்டடாக தான் எனக்கு ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் இந்த ஜெபங்கள்லாம் முடித்து ரெடியாக இருக்கிற நேரத்தில் அந்த சகோதரி வந்தாங்க. அப்போ எனக்கு அந்த ஒரு பயம் போயிடுச்சு, ஒரு தடுமாற்றம் இல்லை, இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம் இல்லை. என்னுடைய மனதில் ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த
எலும்பு கடவுள் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிற பிரதர் நாங்கள். ஸோ அவங்கள்ட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவருடைய நாமத்தினால அந்த எலும்பு ஆண்டவரே நீங்கள் கட் பண்ணி கடல் தூக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். முடிச்சுட்டு எந்திரிச்சு நடக்க சொன்னேன். அந்த சகோதரி நடந்தாங்க, குதிச்சு பார்த்தாங்க, ஓடி பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. ஆன் த ஸ்பாட்டில் கம்ப்ளீட்டில் குணமாயிடுச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஹalleluya. Glory Thank to you, Jesus. Jesus. ஆமென் ஹalleluya. Thank you God. அப்போது நம்ம ஒருத்தருக்கு ஜெபிக்கிறோம், ஸ்பாட்டில் ஹீலிங் ஆகலைன்னா பிரச்சனை எங்கே இருக்குது? ஜெபிக்கிற நம்ம கிட்ட இருக்கு. என்கிட்ட. நான் 15 வருஷமாக எனக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த ஜெபிக்க வரவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், அதனால தான் குணமாக மாட்டேங்குது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுடைய சித்தம் இல்லை பிரதர், சிலருக்கு நேரம் இன்னும் வரல பிரதர், சிலர் என்ன சொல்கிறாங்க அவங்க நம்பிக்கை மன்னிக்காமல் வந்திருக்காங்க பிரதர். இதெல்லாம் காரணம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கை சரியில்லை, அதுதான் காரணம். புரியுதுங்களா? நம்மிடம் ஒருவர் ஜெபிக்க வந்து நாம் ஜெபித்து அவங்களுக்கு குணமாகலைன்னா என்னுடைய நம்பிக்கை சரியில்லை நம்ம நினச்சி நம்ம சரி பண்ணனா நம்மளை சரி பண்ண முடியும். நம்ம ஒழுங்காக ஆகும்போது நம் மூலமாக கடவுள் செயல்பட முடியும். தயவுசெய்து வந்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஜெபிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கிட்ட ஜெபிக்க வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? பிரதருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் நம்புகிறேன் குணமாகணும்னு வரணும் நீங்கள் வரும்போது. அதே போல் ஊழியர்காரர் எப்படி நினைக்கணும்? வர்றவங்களுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் சரி, இங்கே ஜெபிக்கணும்னு வந்துட்டாங்கன்னா அவங்க குணமாகணும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஜெபிக்கணும். இப்போ நான் வந்து மக்களை குறை சொல்லக்கூடாது, நீங்கள் ஊழியக்கார குறை சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அங்கே போய் ஜெபிச்சோம் ஒன்றும் குணமாகலை, இங்கே போய் ஜெபிச்சோம் குணமாகலை. ஏன்? நம்ம நம்பிக்கை சரியில்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஊழியத்திலேருந்து நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது வந்தவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஜீசஸ் யாருக்கிட்டே உன் நம்பிக்கை கம்மியாக இருந்தது அதனால் உன்னை குணப்படுத்த முடியலன்னு சொல்லியிருக்காராம். இயேசு கிறிஸ்து யாருக்காவது ஜெபம் பண்ணி உன் நம்பிக்கை கம்மியாக இருக்குது அதனால குணப்படுத்த முடியலன்னு சொல்லியிருக்காரா? கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்மளும் வந்து வந்தவங்களுக்கு நம்பிக்கை சரியில்லை அதனால குணப்படுத்த முடியலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நம்முடைய நம்பிக்கையில் எங்கே பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து அவநம்பிக்கை இருந்தால் நம்ம அதை கிளியர் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்மிடம் இருக்கிற அவநம்பிக்கை என்ற பேயை ஓட்டுவது மிக மிக அவசியம். சிலருக்கு அந்த பேயை ஓட்டுவதுன்னு சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம நிறைய பேர் நம்ம திருச்சபையில் கூட என்ன குறை சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேய் ஓட்டுறவர். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேய் ஓட்டணும்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடருக்கு கொடுத்த ஒரு அதிகாரம், ஒரு உரிமை. நீங்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக இருக்க விரும்புனீங்கன்னா பேய்களை துரத்த வேண்டும், நோய்களை குணப்படுத்த வேண்டும். அது முக்கியம், மிக மிக முக்கியம். இன்று கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபையில் வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால தான் நம்முடைய திருச்சபையில் மக்கள் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். நான் திருச்சபை தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சில மக்கள் கூட அவங்க பண்ணுற மிஸ்டேக் இது தான். எல்லாம் வந்து டிவோஷனில் அதிக நேரம் செலவு பண்ணுறாங்களே தவிர இறை வார்த்தையிலும் கடவுளுடைய வல்லமையும் வெளிப்படுத்துவதில் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து இதுதான் சொல்கிறார், உங்களுக்கு இறை வார்த்தையும் தெரியவில்லை, கடவுளுடைய வல்லமையும் புரியவில்லை என்றார். கடவுளுடைய வல்லமை ஒரு கிறிஸ்துவன் மூலம் வெளிப்படுவது மிக 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 அவசியம். வல்லமையற்ற கிறிஸ்தவனை கடவுள் விரும்பலை. ஏன்னா நீ கடவுளுக்கு சாட்சியாக நிற்கலன்னு அர்த்தம். மார்க் 16:20 பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் சென்று உலகெங்கும் எங்கும் நற்செய்தியை அறிவித்தார்கள், இயேசு கிறிஸ்துவும் அற்புதங்கள் அடையாளங்கள் வழியாக தான் உடன் இருப்பதை நிரூபித்தார்ன்னு இருக்குது. இப்போ ஒரு அப்போஸ்தலர் போய் பேசும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறது எதை உறுதிப்படுத்துது? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறான்றதுக்கு அது சாட்சி சொல்லுது. அப்போ ஜீசஸ் இங்கே உயிரோடு இருக்கிறான்றது எது சாட்சி? அற்புதம் அடையாளங்கள் சாட்சி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, 10 நிமிஷம் இருக்குது. இதில் நான் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அவிவிசுவாசம் வருவதற்கு என்ன காரணங்கள்னா ஒரு 3-4 காரணங்கள் உண்டு. அதனுடைய முதல் காரணத்தை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? முதல்ல அவிவிசுவாசம் என்ற தீய சக்தியை துரத்தணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு 100 பேர் ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்டேஜில் ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு மனசில் ஆட்டோமேட்டிக்காக என்னத்தை சாத்தான் கொண்டு வருவான், நீ இவ்வளோ பேர் முன்னால் போய் ஜெபிக்கிற, அங்கே குணமாகலைன்னா உன் பேரெல்லாம் நாசமாக போயிடும், உன்னை பற்றியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இப்படி ஒரு பயத்தை கொண்டு வருவான். அவநம்பிக்கை இருக்கிற வரைக்கும். எப்பொழுது இந்த அவநம்பிக்கை நம்மளை விட்டு போகுதோ இந்த குழப்பமே வராது. புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கார், அது நடக்கும்.
அதை மீறி நம்மளுக்கு ஒரு எண்ணமும் வராது. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து ஒரு நாள் மினிமம் ஒரு நாள் உபவாசம் இருந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஜெபித்து நீங்களே அந்த தீய சக்தியை ஓட்டுங்க. அதோட இந்த 2 மனம் விட்டு போயிடும். ஏன்னா யாக்கோபு 1வது அதிகாரம் 6, 7 பார்க்கும்போது, இருமனம் உள்ளவர்கள் கடவுளிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைத்து கூட பார்க்காதன்றார். அந்த அவிவிசுவாசம் இருக்கும் வரையில் நமக்குள்ளாக இருமனம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த அவிவிசுவாசத்தை நாம் துரத்துவது மிக மிக அவசியமானது. இப்போ இந்த அவிவிசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்றதை பற்றி நம்ம இப்போது தியானிக்க இருக்கிறோம். முதல் காரணம் ஓசேயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம், ஓசேயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஓசேயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. யாராவது படிங்க பார்க்கலாம். ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வரவங்க படிக்க வேணாம், வேற ஏதாவது படிங்க. ஓசேயா 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. யாராவது எடுத்து படிங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். ஓசேயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ ஓகே அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாய் இராதபடி உன்னை புறக்கணிப்பேன். ஓகே நீ உன் கடவுளின் அவ்வளவுதான் brother. ஓகே அது போதும் சிஸ்டர். அறிவின்மையால் என் மக்கள் அழிந்து போகிறார்கள். மக்களும் சரி, குருக்களும் சரி. அவர் இதை குருக்களையும் சேர்த்து சொல்கிறார் ஆண்டவர். ஓகேங்களா? குறிப்பாக குருக்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, அறிவின்மையால் என் மக்கள் அழிந்து போகிறார்கள். அறிவு என்பது இறை வார்த்தையை குறித்த அறிவு, உலகத்தை குறித்த அறிவு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நற்செய்தி வாசிக்கிறவங்க உலகப்பூர்வமான அறிவு நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. நீ இந்த உலகத்தில் பெரிய ஞானியாக இருந்து ஒரு கடவுள் மேல் மடமைன்னு சொல்லப்படுகிறது. இந்த உலக ஞானம் கடவுள் முன்பாக மடமையாக கருதப்படுது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு சைக்காலஜி தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், எல்லாம் படித்து வச்சுட்டு இறை வார்த்தை தெரியலன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அறிவின்மையால் என் மக்கள் அழிந்து போகிறார்கள். இறை வார்த்தையை குறித்த அறிவு இல்லாததனால், இறை வார்த்தையை குறித்த தெளிவான அறிவு இல்லாதனால் என் மக்கள் அழிந்து போகிறார்கள். ஏன்? எப்பொழுது ஒரு கிறிஸ்தவனுக்கு இறை வார்த்தை சரியாக புரியாமல் இருக்கிறதோ, சாத்தான் அவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். நம்ம ஆதாம் ஏவாளை பார்க்குறோம். ஏவாளுக்கு இறை வார்த்தை முழுவதுமாக தெரியல, அதனால் சாத்தான் ஈஸியாக ஏமாற்றிட்டான் இல்லையா? ஏவாள் என்ன பதில் சொல்கிறாங்க சாத்தான் கேட்கும்போது? இந்த மரத்திலேருந்து நாங்கள் எதையும் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாதுன்றாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஒருவேளை அது ஆதாம் ஏவாள்கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம், அல்லது ஏவாள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கலாம். மொத்தத்தில் இறை வார்த்தை சரியாக தெரியாமல் இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் நமக்கு இறை வார்த்தையில் சொல்லும்போது சாத்தானுக்கு தெரிஞ்சு போயிடும். இவன் அறகுறையாக தான் இவனுக்கு பைபிள் தெரியுது, அப்போ இவனை ஈஸியாக ஏமாற்றிடலாம். இறை வார்த்தை தெரியாதவனை சாத்தான் ஏமாற்றுவது மிக மிக எளியது. ஜீசஸ்டே இப்போ இறை வார்த்தையை வச்சு தான் விளையாடுறான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவனை இறை வார்த்தையை வச்சு ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஏமாற்றிட்டு போக முடியும். அதனால் தயவு செய்து இறை வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லாது, அறிவின்மையினால் என் மக்கள் அழிந்து போகிறார்கள். நீயோ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாய் இராதபடி உன்னை புறக்கணிப்பேன். இது குருக்களுக்கு கொடுத்த வார்த்தை. புதிய ஏற்பாட்டு பிரகாரம் நம்மளும் அரச குருக்கள் தான். அப்போ ஆண்டவர் நம்மை புறக்கணிக்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை நாம் புறக்கணிக்கக்கூடாது, அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கக்கூடாது. இன்றைக்கி நமக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு படிக்கிறது நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் இல்லையா? ஏதோ காரியங்களை குறித்து படிக்கிறோம். வானவியலை குறித்து படிக்கிறோம், கம்ப்யூட்டர் படிக்கிறோம், உலகத்தில் எக்கச்சக்கமான நியூஸை படிக்கிறோம். ஆனால் இறை வார்த்தையை நாம் சரியாக படிக்கிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக கூர்ந்து படிக்கிறோமோ அது மிக மிக அவசியம். நான் மக்கள்கிட்ட ஒரு சில சின்ன கொஷின்ஸ் கேட்குறது உண்டு, எந்த அளவுக்கு கூர்மையாக படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏவாள் பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சாங்களா, மரம் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சாங்களா? ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வரவங்க தயவுசெய்து பதில் சொல்ல வேணும். ஏவாள் அந்த மரம் உண்பதற்கு சுவையாக இருக்குன்னு நினச்சாங்களா, அந்த கனி உண்பதற்கு சுவையுள்ளா இருக்குதுன்னு நினச்சாங்களா? யாராவது பதில் சொல்லுங்க. ஓகே, கனி உண்பதற்கு. வேற யாராவது பதில்? கனி உண்பதற்கு சுவை. ஓகே ஓகே. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை யாராவது படிங்க பார்க்கலாம்.
தொடக்க நூல் 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. அந்த மரம் ம் உண்பதற்கு சுவையானதாகவும் ஓகே சிஸ்டர், போதும் சிஸ்டர். கண்களுக்கு களி சிஸ்டர் போதும் போதும். இப்போது பைபிள் என்ன போட்டிருக்கு? அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும். மரம் சுவையாக இருந்ததுன்னு நினச்சாங்களா, கனி சுவையாக இருந்ததுன்னு நினச்சாங்களா? மரம் பிரதர். ஆனால் இத்தனை வருஷம் இதை எப்படி நினச்சிட்ருக்கோம்? நம்ம கனி சுவையுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிட்ருக்குறோம். சரி, இதைத்தான் நான் சொல்கிறேன். இறை வார்த்தையை படிக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கூர்ந்து கவனித்து தொடர்ந்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த வார்த்தையை கடைபிடிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை அப்படி தான் சொல்லுது. நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய இந்த திருச்சட்ட நூலை நீங்கள் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்று வந்தால் அதன்படி நீங்கள் வாழ்வீகர்னு சொல்லுது. அந்த வார்த்தையை நம்ம கடைபிடிப்போம். ஃபஸ்ட்டு என்னது? கூர்ந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஷார்ப்பாக சின்ன சின்ன இது கூட டிஃப்ரென்ஸ் வரும்போது நம்ம படிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நிகழ்ச்சி எத்தனையோ பேர் படிச்சிருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கோம்? மைண்டில் பழம் உண்பதற்கு சுவையுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்லுது? மரம் உண்பதற்கு சுவையுள்ளதாக ஏவாள் கண்ணுக்கு பட்டுது. ஏன் அங்கே மரத்தை குறிக்கிறாங்கன்றது நம்ம அப்புறம் தியானிக்கும் போது நம்மளுக்கு நிறைய காரியங்களை கடவுள் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை தான் சொல்கிறேன், இறை வார்த்தை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் இதுதான் சொல்கிறார், என் மக்கள் இறை வார்த்தையின் அறியாதனால வாழ்க்கையை இழந்து போகிறாங்க. அறிவின்மையினால் என் மக்கள் அழிகின்றார்கள். கடவுளை அறிகின்ற அறிவின்மையினால். அதை கூர்ந்து படிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, நிறைய தவறுகளை சாத்தான் என்ன பண்ணுவான்? அவன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்துட்டு ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் கொடுத்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். மக்களும் அதை நம்புகிறாங்க இல்லையா? ஒரு நோய் வந்ததுன்னு என்ன சொல்லி சொல்கிறான்? ஜீசஸ் தான் அந்த நோயை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. நிறைய கிறிஸ்துவ ஆண்டவர் தான் கொடுத்தாரு பிரதர், நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன் பிரதர் அப்படின்றாங்க. நோய்க்கு ஜீசஸ் கொடுக்குறாரு, சாத்தான் கொடுக்குறானா? ஹலோ, நோ சாத்தான். ஆனால் நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் கொடுத்தாரு பிரதர், நான் சிலுவையை சுமந்துட்டு போகிறேன் பிரதர். பிரதர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பிரதர். சொல்லுங்க சாத்தான் சிஸ்டர். கொடுக்கறதா நிறைய புனிதர்களுக்கு இந்த நோய் வருதுல்ல பிரதர், அவங்க ஏன் புனிதர் ஆகுறாங்க? அந்த நோய் வந்து ஓகே இருந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் தானே பிரதர் கொடுத்துருப்பாங்க. சிஸ்டர், பைபிள் என்ன சொல்லுதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க சிஸ்டர். யோவான் 10:10. குயிக்காக படிங்க, டைம் ஆயிடுச்சு நமக்கு. திருடுவதற்கும் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேற எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இதை திருடன் யாரை சொல்றாரு சிஸ்டர்? ஆண்டவர் ஜீசஸ் யாரை குறித்து திருடன் சொல்றாரு? சத்துருவை. சத்ரு திருடன் சொல்றாரு. ஓகே, அப்போ சத்ரு என்ன பண்ணுவான்? திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் தான் சத்ரு வரான்றாரு. உங்கள் உடல் நலத்தை திருடுவதும் உங்களை கொல்றதும் உங்களை அழிக்கிறதும் யார்? அது யாருடைய வேலை? சத்துருவின் வேலை. நீங்க எந்த சபைக்கு போறீங்களா சிஸ்டர்? இல்லங்க சார், இல்லங்க பிரதர். இந்த வார்த்தை நம்ம பைபிள்ல கிடையாது, அதான் பார்த்தேன். ஓகே, அப்போ திருடுறதுக்கும் அழிக்கிறதுக்கும், நம்மை கொல்லுவதற்கும், நம்முடைய நிம்மதியை கொல்றதுக்கு, நம்முடைய பணத்தை திருடுறதுக்கு, நம்முடைய நிம்மதியை உடல் நலத்தை திருடுவதற்கு வர்றது சாத்தானுடைய வேலை. ஓகேங்களா? ஜீசஸுடைய வேலை கிடையாது. அதே நேரத்தில் ஜீசஸ் தன்னை பறிச்சு என்ன சொல்றாரு? நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டும் வந்துள்ளேன். முழுமையான ஒரு வாழ்வை பெரும் பொருட்டும் வந்துள்ளேன். அப்படின்னா எதிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்று நிலைவாழ்வு, இன்னொன்று நிறைவாழ்வு. நிலைவாழ்வையும் கொடுக்க வந்தேன், நிறைவாழ்வையும் கொடுக்க வந்தேன்றாரு. நிறைவாழ்வுனா நல்ல உடல் நலம், நல்ல வாழ்க்கை துணைவர் துணைவி, நல்ல பிள்ளைகள், நமக்கு அன்றாட தேவைக்கு ஏற்ற பணம், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதை தான் இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்தது. நோயை கொடுக்குறது ஜீசஸ் வரல. ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். பைபிள் பிறகு நல்லா கவனிங்க. புனிதருடைய இதை நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்தது போல நம்முடைய நோய்க்கும் பரிகாரம் செய்கிறார். இப்போது
அவரே நம்முடைய நோய்க்கு பரிகாரம் செஞ்சுட்டு அவரே நமக்கு நோய் கொடுப்பாராம். யாரால நமக்கு பரிகாரம் பண்ண முடியும்? இப்போ இயேசு கிறிஸ்துவால் நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் செய்ய முடியுது. ஏன்னா அவர் பாவமே செய்யல. கரெக்டா? அவர் உடம்புல நோயே வந்தது கிடையாது. அதனால அவர் நோய்க்கு பரிகாரம் பண்ண முடிந்தது. அவருக்கு பாரம்பரிய சாபம் கிடையாது. ஏன்னா ஜென்ம பாவம் இல்லாம பிறந்தாரு. அதனுடைய நம்முடைய சாபத்துக்கு அவரால பரிகாரம் செய்ய முடிஞ்சது. இப்போ அவர் வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நோய் கிடையாது. நமக்கும் நோய் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நோய்க்கு பரிகாரம் செய்கிறார். அவர் வாழ்க்கையில் பாவம் கிடையாது. நாமும் பாவத்தில் கூடாதுன்றதுக்காக நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறார். அவர் சாபத்தில் பிறக்கல. நாமும் சாபத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்குறார். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் நோயை கொடுத்தான்னு எப்படி சொல்கிறீங்க சிஸ்டர்? நான் சிம்பிளாக கேட்குறேன். சிவமதி சிஸ்டர், உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போட்டு நீங்கள் விரும்புவீங்களா சிஸ்டர்? என்ன பிரதர், உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போட்டு நீங்கள் விரும்புவீங்களா? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போட்டு நீங்கள் விரும்புவீங்களா? நினைப்பீங்களா? அது நினைக்க மாட்டோம் பிரதர். ஜீசஸ் என்ன உங்களோட மோசமான ஆளா பிரதர் சிஸ்டர்? உங்களை பிரதர் இந்த நிறைய நோ அதை விட்டுருங்க. நீங்கள் நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். புனிதர் கதைக்கு நான் வரேன். பைபிள் இறை வார்த்தை பிரகாரம் பார்த்தா எங்கேயும் நீங்கள் சொல்கிறது 100% தப்பு. புரியுதுங்களா? புனிதர்கள் அதை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. நிறைய புனிதர்கள் அப்படி தான் பண்ணாங்க. அந்த கஷ்டத்தை ஆத்ம ரட்சிப்புக்காக இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களா அதை ஒரு பரிகாரமாக செஞ்சாங்க. இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இந்த கஷ்டத்துக்கு பதில் ஆண்டரே ஒரு 1000 ஆத்மாவை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு அப்படி நோயை ஏற்றுக்கொண்டு ஆத்ம ரட்சிப்பாக ஒப்பு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் நோய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு செகண்டில் துரத்தி விட முடியும் நம்மளால். ஃபர்ஸ்ட் திங் சிஸ்டர், நீ யாரை புனிதரை பின்பற்ற போறீங்களா, ஜீசஸ் பின்பற்ற போறீங்களா? ஜீசஸ் உடம்புல நோய் இருந்ததா சிஸ்டர்? என்னைக்காவது வந்ததா நோய்? ஏசு கிறிஸ்து என்னைக்காவது உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்க வரலன்னு சொல்லி எங்கேயாவது போட்டிருக்கா பைபிள்ல? பாவம் இல்லாத உடலில் நோய் வர முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் இல்லாத உடலில் நோய் வர முடியாது. ஏசு கிறிஸ்து நமக்கு பாவத்துக்கு விடுதலை கொடுத்தார், சாபத்துக்கு விடுதலை கொடுத்தார். அந்த ரெண்டையும் நீங்கள் ஒழுங்காக சுதந்திரிச்சுக்கிட்டோம்னா நோய் உங்கள் உடல் தொட முடியாது. புனிதர்கள் அதை கேட்டு வாங்கி ஓகே அந்த கஷ்டத்தை நாங்கள் வேணும்னா வாங்கிக்கிறோம், மற்றவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆத்ம ரட்சிப்புக்காக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள விரும்பினால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு இந்த நோய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்களால் துரத்தி விட முடியணும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? நோய் என்பது இயேசு கிறிஸ்து கொடுக்குற சிலுவை கிடையாது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை அவர் உடம்புல வராது, நம்ம உடம்புல வரக்கூடாது சிஸ்டர். அவர் வாழ்க்கையில் வேண்டாம்னு நினச்சதை நம்ம எதுக்கு சுமந்துட்டு போவானே? நாம் நோயோடு நற்செய்தி அறிவிக்கணும். இப்போது நீங்கள் போய் நோயை குணப்படுத்துகிறேன்னு போயிட்டு உங்கள் உடம்புல நோய் இருந்ததுன்னா வரவங்க எதாவது நம்புவானா உங்களை? நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரே ஜலதோஷம் குணமாகணும்னு போகிறீங்க. அந்த டாக்டர் லொட்டுன்னு இருமிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உட்காந்து மருந்து வாங்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரமா இல்லை எந்திச்சு போயிடலான்னு நினைப்பீங்களா? பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? ஏசு கிறிஸ்து உடம்புல நோய் வந்தது கிடையாது சிஸ்டர். நான் உடம்புல பாவம் கிடையாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஜீசஸை வந்து நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட அவரோட உயிர் போகாது. ஏன் தெரியுமா? ஏசு கிறிஸ்து அடித்து சித்திரவதை பண்ணாங்க, பயங்கரமாக கொடுமை பண்ணாங்க. ஆனால் அவர் உயிர் போகல. அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி போயிட்டு இருந்தால் கூட அவருடைய உயிர் போயிருக்காது. ஏன்னா அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யும் போது தான் அந்த ஒரு சாத்தானுக்கு சாவின் மேலே அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். பாவம் செய்யாத ஒரு மனிதனை சாத்தானால் கொல்ல முடியாது. அதனால தான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? என் உயிரை கொடுக்கவும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் பாவத்தில் விடலை. அப்போ நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது அவரை மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் தவிர நோய் நொடியோடு உட்கார்றது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. புரியுதுங்களா சிஸ்டர்? புனிதர்கள் ஏன் நோய் வாய்ப்பட்டாங்கன்னு புரியுதா? அவங்க அதை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதனால் நிறைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைக்கின்றதுக்காக அக்செப்ட் பண்ணாங்க. நான் அந்த மாதிரி எனக்கு நோயெல்லாம் நான் கடவுளுக்கு மற்ற ஆத்மாவாக ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நோய் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஓகே. வேண்டான்னு சொன்னீங்கன்னா ஒரு செகண்டில் அந்த நோயை நம்மகிட்ட வந்து துரத்த முடியணும். அதுக்குள்ள அதிகாரத்தை கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த நோய்க்கான பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே. இப்போ என் மக்கள் அறியாமையினால் அழிந்து போகிறான்ற இது ஒரு அறியாமை.
நம்ம குறிப்பாக நம்ம திருச்சபையில் உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம், ஆண்டவர் நோயை கொடுத்தார், நம்ம நோயை வாங்கிக்கணும், நோயும் ஒரு சிலுவை, இதெல்லாம் தவறான போதனைகள். இது இறை வார்த்தையை தெரியாதனால வர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், யாரோ கொஸ்டின் கேட்டிங்களா பிரதர்? ஹலோ, பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சார். பிரதர் யா பிரதர், ஒருத்தங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி இருந்தேன். அவங்க இந்த லிங்க்ல வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணணும் பிரதர். நாளைக்கு பயாப்சி ரிப்போர்ட் வருது, அது ஒன்றும் இல்லைன்ட்டு சரி அவங்க சரி சரி வந்திருக்காங்க ஓகே. பிரதர். நம்ம என்ன என்ன உடம்புல எங்கே பெயின் இருக்கு சிஸ்டர் உங்களுக்கு? டைம் ஆயிடுச்சு. ஓகே, குயிக். அவங்களுக்கு வந்து அந்த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இடையில ஒரு கட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது கேன்சர் சரி, ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே. இப்போ பயாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ரிசல்ட் வருது. பயாப்சி அனுப்புறதுக்கு முன்னால் ஜெபத்துக்கு வந்திருந்தா அது கரெக்டாக வந்துருக்கும் சிஸ்டர். இப்போ ஓகே பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், முதல்ல குணமாகும். அந்த மாதிரி யாரில் பேர் என்ன சிஸ்டர் வந்திருக்காங்களா லைனில்? அவங்க இருக்காங்க, பேசுங்க. ஹலோ, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பிரதர்ட்ட. சிஸ்டர் கேத்ரின் சிஸ்டர் ப்ரே பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு 8:05. பரவாயில்லையா? பிரைஸ் லார்ட் பிரதர். எல்லாரும் ரெடின்னு சொன்னா கண்டினியூ பண்ணுங்க, அல்லது ப்ரே நிப்பாட்டுறோம். ஓகே. நீங்க நடத்தும் போது எல்லாருக்கும் கேட்கணும் போலதான் இருக்கு. ஓகே, இல்லை அவங்களை ஏதோ ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடலாமான்னு கேட்டேன் நான். பண்ணலாம் பிரதர். ஓகே சிஸ்டர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க பிரதர் பிரதரா? பிரதர் பேர் என்ன பிரதர்? ஹென்ரியா? லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் ஆனஸ்க்கு நடுவுல ஒரு சின்ன சரி சரி சிஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே பிரதர், உங்க பேர் என்ன பிரதர்? பிரதர் உங்க பேர் என்ன? ஸ்டில்வெல் ஹென்றி அவங்க பேரு. ஸ்டில்வெல் ஹென்றி. ஓகே ஓகே ஃபைன். ஓகே பிரதர் ஆக்சுவலாக பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமாயிருக்கோம்னு போட்டிருக்குது. 2000 வருடத்துக்கு முன்பாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும்போது எப்படி நம்முடைய பாவத்துக்கு அவர் அன்னைக்கே விடுதலை கொடுத்துட்டாரோ, அதே போல் நோய்களுக்கும் விடுதலை கொடுத்துட்டார். நீங்கள் அதை நம்புனீங்கன்னா ஒரு செகண்டில் அந்த நோய் எதுவாக இருந்தாலும் குணமாகும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 3 முறை ஆண்டவரே நோயை குணமாக்குறதுக்கு நன்றின்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே ஜீசஸ் குணப்படுத்திட்டார், அதுக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரதர் ஸ்டில்வெல், மைக் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? எஸ் சிஸ்டர். அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க, கனெக்ஷன் எதுவும் ப்ராப்ளமான்னு தெரியலையே. ஆனால் லைனில் காமிக்குது சிஸ்டர். ஆண்டவரே என்னை குணமாக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என்னை குணமாக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என்னை குணமாக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே. ஓகே பிரதர், இப்போ நீங்கள் கல்வாரி சிலுவையில் இருக்கிற ஜீசஸ் மட்டும் பாருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த சகோதரி நாம மகிமைக்காக ஒப்பு கொடுக்குறோம். ஏதோ உங்களுடைய நாம மகிமை இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நோயை இவருடைய உடலில் கொண்டு வந்த எல்லா தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ஐ ரிபியூக் தட் ஸ்பிரிட் டு லீவ் ஹிம் ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இவர் உடல் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம். சாத்தானே, உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விட்டு போய் பொழுது. தேங்க்யூ மை லார்ட். ஆவியானவரே, இவர் உடலை ஆட்கொள்வதற்காக நன்றி. அப்பா, நீர் அத்தி மரத்தை சபித்த சாபத்தை எடுத்து இந்த நோய் கிருமிகள் மேல் வைக்கிறேன். ஒவ்வொரு கேன்சர் செல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேரோடு பட்டு போகட்டும் இப்பொழுது. எவ்ரி கேன்சர் செல் டை அண்ட் விதர் அவே ஃப்ரம் த ரூட் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, நீர் செயல்படுவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ. எவ்ரி கேன்சர் செல்ஸ் இதோ இறந்து போவதற்காக நன்றி செலுத்தினோம். ஐ ஸ்பீக் டு த கேன்சர் செல்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா, நீர் அத்தி மரத்தோடு பேசினீர், இதோ நான் இந்த கேன்சர் செல்லோடு பேசுகிறேன். இந்த கேன்சர் செல் இந்த உடலில் ஒரு நாளும் நிலைத்திராது. நீ இந்த உடலில் வாழ மாட்டாய் என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். எஸ், இட்ஸ் ஹேப்பனிங். இட் இஸ் டையிங் அண்ட் விதரிங் அவே ஃப்ரம் த ரூட் ரைட் நவ். வேரோடு பட்டு போவதற்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, இந்த அற்புதத்தை நீர் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் புதுப்பிக்கப்படுவதற்காக நன்றி. இதோ இன்டெஸ்டின்ஸ் புதுப்பிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் புதுப்பிக்கப்படுவதற்காக நன்றி. ஐ ரிபியூக் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் பெயின் டு லீவ் த பாடி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேங்க்ஸ் பண்ணிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? கண்டிப்பா.
ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. காட் bless you all.